சமாதானத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடுதே இந்த துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடுதே இந்த துன்ப நேரத்திலோ கருத்தாய் சாதித்து என்றோ கனிவோடு நோக்கிடுமே கருத்தாய் சாதித்து என்றோ கனிவோடு நம்மை நடத்துறது அபூர்வமான காரியம். ஒவ்வொரு நிமிடமே நம்ம ஆழ்வது தேவனுடைய தயவு கிருபை அன்பு. ஆமென். அவர் நம்மை முந்தி அன்பு. ஆமென். அவர் எப்பொழுது முந்தி அன்பு உள்ளது. அந்த ஜீவுள்ள தேவனத்தில் தான் நமக்கு ஒத்தாசை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் அவருடைய வார்த்தை எனக்கு ஒரு சங்கீதம் 121 அதிகாரத்திலே அங்கே 1 நீங்க 8 வருஷம் படிப்பீங்க என்றால் முதலாம் வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நமக்கு ஒத்தாசை எங்கிறது வரும்? நமக்கு ஒத்தாசை எங்கிறது வரும்? எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எந்த அதிபதியிலிருந்து வராது, எந்த மனிதனிலிருந்து வராது, நம்மளை சிருஷ்டித்த தெய்வத்திலிருந்தே வராது. அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்ம ஆவிலே நிறைவு அடைய 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 ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தைகள் நமக்குள் உள்ளத்திலிருந்து எழும்பும். ஆமென். அதை அனுபவித்து நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கிற வழக்காய் மாறும். அவன் எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது. அப்ப நமக்கு எங்கிருந்து ஒளி வந்தது? நமக்கு ஒத்தாசை அனுப்புற தேவனுக்கு. அவன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆனால் இந்த நாளும் அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி கொண்டே இருக்கிறார். நம்ம வயசை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவர் துணையா இருக்கிறார். அவர் நம்மை விட்டு ஒன்றும் அனுப்பியாதது. அவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவரோடு நம்ம எதை கேட்டாலும் அவர் தருவார். தேவன் சர்வவல்ல தியாகி. ஆமென். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய கர்த்தர். ஆமென். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தேவன் தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறார். வெளிப்படுத்தல் 1 இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய எப்படி உள்ள கர்த்தரா? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நாம் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமும் ஒமேகாவும் ஆகிய அந்தமாய் இருக்கிறேன் திருவிழம் பற்றுகிறார். அப்ப நம்முடைய தேவன் இருந்தவராய் இருக்கிறவர். ஆமென். அவர் நம் கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எப்போதும் நம்மை பேசிக்கொண்டே இருக்கிறவர். நாம் அவரோடு பேச அவர் பகிர்ந்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே தினம் ஒரு பாடலை கொடுத்துருவார். எப்பயாவது நாம் கேட்பும் எழுதிட்டு. ஹல்லேலூயா. அவர் தேவன் நமக்கு உண்மை உள்ளதா இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர். அவன் நம்ம உத்தமா நடந்தா நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கும். கேட்பன் எவனும் பெற்றுக்கொள்வோம். அப்ப எவனும் பெற்றுக்கொள்வோம் என்றால் அவன் உத்தமனாக. நாம் தேவனுக்கு பிரியமாக வாழணும், தேவனுக்கு சுத்தம் செய்யணும், தேவராஜ்யத்தை கட்டணும். அவ்வளவுதான். இந்த உலகத்தில் எதை கட்டுறோமோ ஆத்மாக்கள் சம்பாதிக்க. எந்த சபையில போனாலும் சரி, நம்முடைய தரிசனம் எல்லாம் அழிந்து போற ஜனங்களை மீட்கிற கையாக நம்மளை வைத்திருக்கிறோம். நாம் அறிந்த சத்தியத்திலே நாம் ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ற ஒரு வார்த்தையை தன்மையோடு சொன்னீங்கன்னா
இன்று இல்லாத நாளைக்காக வந்து சேரும். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடும், அது அநேக நாட்களுக்கு பின்பாக அது பலனுக்கு. சிலவங்களுக்கு 10 வருஷத்துல வந்துடும், சிலவங்களுக்கு 1 வருஷத்துலேயே வந்துடும், சிலவங்களுக்கு 10 ஆண்டு கழிஞ்சு தான் வரும், சில ஆண்டு 30 ஆண்டு தான் வருவாங்க. ஏன்? சில சிக்கல் இக்கல் சுற்றி வரும்பொழுது என்ன உண்டாகும்? நெருக்கப்படும் வேலையில், ஒடுக்கப்படும் வேலையில் கர்த்தர் முன் கொடுத்ததுனால அவளை கொண்டு வந்து சேர்ந்து. ஆனால் உன் ஆதாரத்தை நீங்கள் தயவு செய்து செய்யுங்க. வீணா போடுறாங்க, பண்டிகை மத்தியில் போடுறாங்க. மனுஷனுக்கு மென்மையாக சொல்லக்கூடிய பரிசுத்த நாவிலே நாம் சொல்லி ஆண்டவரை வைப்பது. ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள் நாம் இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே நாம் அவருடைய கிருபையை பெற்று வாழ வேண்டும். காரணம் என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்க கட்டிலிருந்து எனக்கு என்ன வருமா? ஒத்தாசை. அப்ப நம்ம நினைக்கிறோம், இந்த பூமியை உண்டாக்குறது யார்? வானத்தை உண்டாக்குறது யார்? அவர் தான் நம்முடைய வானாதி வானங்களும் கொள்ளாத தெய்வம். இப்படியே வானாதி வானங்களும் கொள்ளாத தெய்வம். அவருடைய அழகு, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய பண்பு பெரியது, அவருடைய பரிசுத்தம் பெரியது. அந்த பரிசுத்தோடு இணைந்து 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 ஒவ்வொரு நாளும் புதிய நாள் சொந்தத்தால் மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் மயப்படுத்த 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 அவர் நமக்குள்ள இருந்து புதிய 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 காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். அவைத்தான் நாம் யாரை நோக்கி பார்க்கணும்டா, எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? எனக்கு ஒத்தாசை பாம்பேயில் வந்துருமா, இல்ல இந்தியா முதலமைச்சர் வந்துருமா, இல்ல தமிழ்நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துருமா, இல்ல இந்திய பிரைம் மினிஸ்டர் கேட்க முடியுமா? தருவாரா? இங்க சொன்னாலே கேட்காரு. நீங்க அழுதா கூட அவருக்கு அது கேட்காரு. ஆனா நீ ஆண்ட நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஒரு சத்தத்தை கேட்கிறது. நன்றாய் உணர்ந்து செயல்பட்டிருந்தால் உங்க வாழ்க்கையிலே கூட இருக்கிற தெய்வம் உங்கள் மட்டும்தான். அதான் மனசாட்சி ஒன்று எதிர்பார்க்கிறார். உங்க கூட இருக்கிறவர் ஒருவர் எப்பொழுதும் கூட இருக்குவர். உன்னை பெற்ற தாயும் இல்லை, உன்னை பெற்ற தகப்பனும் இல்லை, உன் நண்பரும் இல்லை, சுற்றத்தாரும் இல்லை, சகோதரம் இல்லை. ஏனால் அவர்கள் தான் நம்மளை கைவிட்டு போயிடுவார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நாம் அழுகிறது கேட்காது. ஆனால் நீங்கள் கண்ணீர் வடிக்கிற தேவன் பேசினீங்கன்னா அந்த கண்ணீரின் சத்தத்துக்கு செயல்படுத்துவங்களை ஜீவுள்ள சாட்சியால் எழுத்துவோம். நான் கட்டுக்கதை சொல்லல, உண்மையை யாரை பயக்கன்னு சொல்லல. நான் யாவரும் எப்படிமா சமாதானமா இருக்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த யாவரும் சமான் சொல்லிருந்தா நம்மளை விட்டு பிரிஞ்சுவாங்க. அது வேற. ஒரு நாள் விட்டு பிரிதான் போவாங்க. அது பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்ற தகப்பனா இருந்தாலும் சரி, யாருமே பிரியும். எவ்வளவு பிரிய வச்சா கூட அவங்களுக்கு எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் அவங்களால நினைவு வர முடியாது. ஆனால் நம்முடைய இதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகையற்ற தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு கேட்பவன் எவருமே பெற்று மணி பார்த்து ஓடிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிறீங்களா? இதற்கெல்லாம் நீங்க கேட்கணும். டைரக்டா கேட்டு டைரக்டா பெற்றுக்கொண்டு சபைக்கு சாட்சியை உத்தமமா நிற்கணும். அப்படின்னா நீங்க உத்தமா இருந்தா உலசமா இருக்க முடியாது. நாங்கள் ஆத்தமா பண்ணணும். உங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். அந்த தரிசனம் இருக்கணும், அந்த கரிசனை இருக்கணும். அடுப்புல மீன் குழம்பு வச்சிருக்கிறேன், வெளியே போய் கலகலா பேசுனீங்கன்னா மீனை காணாப்பிடும். ஹல்லேலூயா. கருவாடாய் தேஞ்சி போ, தீஞ்சிரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அடுப்புல என்ன வச்சுக்க ஒரு கரிசனை இருக்கு. அப்ப தேவன் ரசித்த ஒரு கரிசனை இருக்குது. தேவன் எதுக்காக ரசித்தா? நம்மள ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் தேவனுக்கு சமத்திலே போய் வர வேண்டும். அதுதான் இம்பார்ட்டன்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படி நீதி தேடுகிறது. அப்பொழுது அவங்களுக்கு அப்பா ஒரு காலை தள்ளாட விட்டார். ஒரு காலை தள்ளாட விட்டார். தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர்
அவர் உறங்கா. அம்மே அப்போ உண்மையில் அவர் நிறைவா இருக்கிற தேவன். நீ அவர் மேல் நிறைவா இருந்தா அழிந்து போன ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே என்னால் ரசிக்க முடியாது, உமார் போடும் இந்த பிள்ளைகளுடைய பெயரை ரசித்து உங்கள் பெயரை எழுதி. அம்மே சில ஜனங்கள் எனக்கு ரசிவாங்க, எனக்காக செபித்துக் கொள்ளுங்க. அப்போ நான் முதல்ல உங்கள் பெயரை எழுதி கொடுங்க வீட்டில் ஜபத்தில். அல்லேலூயா. இப்படி நீங்கள் வைத்து பாருங்கள், உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் பெருகும்படியா. நீ ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆவே உங்களை ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தங்கள் அவர்கள் பெயரை சொல்லி இருக்கிறோம். என்னையே ஜபத்து வேலையில் அவரை மறந்துடுவேன். நான் ஒரு மண்ணு, நீங்க விண்ணு, அவன் நீங்க வெந்த உலகத்தை அவங்க பிள்ளைகளை கேட்டுக்கிறார்கள். நீங்கள் பாண்டியனுக்கா சோத்ரம், கிரீடாவுக்கா சோத்ரம், கிருத்திகா சோத்ரம். இப்படிப்பட்ட ஜனங்கள் சொல்லும் பொழுது அவங்களை பேரை ரிஜெக்ட் பண்ண பிரேயர்ல வைத்தி ஆண்டவரே நீர் தான் பொறுப்பு தான். ஒரு நாள் வருவார்கள், ஒரு நாள் வருவார்கள். ஆண்டவர் எனக்கு நன்மை சொல்றாருப்பா. நான் இயேசு சின்ன பிள்ளையிலே நான் படித்தேன். இப்பொழுது எனக்கு 4 2 பிள்ளைகள், ஒரு கணவர். அவர் குடிக்காம அப்ப வேண்டுதல் எப்பொழுது கேட்குது? ஆண்டவருடைய அவங்களால் இதயத்தின் நினைவுகளை வரும்பொழுது, ஆண்டோட பேசும்பொழுது, ஆண்டோட கால் கொள்ளும் போது அந்த தெய்வீக உறவு தொடரப்படும். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் உன்னை உருவாக்குற தேவன் மறப்பதில்லை. அவன் இங்கே கற்றுக் கொடுக்க எதுக்குன்னு சொல்றேன்னா, சத்தியத்தை வீணாய் விளங்குவது கிடையாது. இந்த சத்தியம் அநேகரை தட்டி எழுப்பணும், அநேகரை மீட்கப்பட வேண்டும், அநேக சபைக்கு திருப்பப்பட வேண்டும். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்தார். அவன் உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் அவ புரிஞ்சிருங்க. அம்மா அப்பா உறங்கிடுவாங்க, அண்ணன் தம்பி உறங்கிடுவாங்க, உலகம் உறங்கிடும், பிரைம் மினிஸ்டர் உறங்கிடுவாரு. ஆனால் நம்மை காக்கிற தெய்வம் உண்டு. அவ உயிருள்ள தெய்வனை ஆராதிக்கிறோம். நான் உயிருள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது அவளோடு பேசும்போது அந்த வார்த்தைகள் அவருடைய இதயத்திலே சென்றடையும். அது ஒரு நாள் அழியாது. அல்லேலூயா. உங்க இதயத்திலே யாராவது விண்ணப்பம் பண்ணினா, உங்க இதயத்திலே நீங்க சொன்னா, உங்களோட பேசினா அந்த வார்த்தை எங்க போகல, உங்க இதயத்திலே இருக்காங்க. ஆமென். ஒரு நபர் உங்களுக்கு வேண்டுதல் கேட்கும் பொழுது, ஏமா எனக்கா சொல்லுமா, எனக்கா உதவி செய்யுமா, எனக்கா இந்த காரியத்தை கவனம் பண்ணுமா சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அந்த இது எங்க வந்திருக்கு, வார்த்தை எங்க வந்துச்சு? இதயத்துக்குள்ள. இப்ப இதயத்தில் வந்த வார்த்தையை ரப்பர் வச்சு அடிக்க முடியுமா? எடுத்து போட முடியுமா? இதையெல்லாம் கேட்கிற தெய்வம் என்னுடைய ஆண்டவரே விண்ணப்பம் சொன்னாலே கேள்வி சொன்னி எனக்கு சொன்னியே கேட்பார். கேட்க மாட்டாரா? ஓ மனம் அறிவு இல்லை என்ன, ஆனா எனக்கா ஜெபம் பண்ணு சொன்னால நீங்க மனிடத்துல இதயத்துல வந்துருச்சு, இப்ப நீ எனக்கு சொன்னீங்க எப்ப கேட்க மாட்டாரா? நம்ம கடமைப்பட்டிருந்தோம். அதற்கு தான் நான் ஒவ்வொரு பாடத்தை ஒரு வருஷம் வைப்பேன். கண்ணாடியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா நீ உயிரோடு இருந்தீங்கன்னு சொல்லி உயிர் இல்லைன்னா சத்து போயிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்பதான் உயிர் வந்தது பார்த்தீங்களா? இப்படி சொன்னாதான் மக்களுக்கு உயிர் வருது. ஐயா நம்ம உயிரோடு தேவனை ஆராதிக்கிறோம், உயிரோடு ஆராதிக்கிறோம், வீட்டில் தேவனை ஆராதிக்கிறோம், ஒரு பரிசுத்தவனை ஆராதிக்கிறோம். எப்படிங்களோ வல்லமை வெளிப்பட வேண்டாமா? சாந்தாராதாரா கேட்டுக்கிட்டு தோய்ந்து கொண்டிருப்பதற்கான சபை, சபையிலிருந்து எழுப்பி பிரகாசிக்க விளக்காய் மாறாங்க. அதான் எரிவது பாடி. அல்லேலூயா. ஆனால் எரிந்து கொண்ட விளக்காய் மாற வேண்டும். யோவான் எரிகிற விளக்காய் காணப்பட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்திலும் நாம் ஒரு எரியில நெருப்பு என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும். நீ சபை கொடுக்கலாம், நீங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனா உன் இதையும் தேவனோட தொடர்பில் இருக்க வேண்டும். தேவனை பற்றிய தரிசனம் இருக்க வேண்டாம், தேவனை குறித்தான பயம் இருக்க வேண்டாம். அப்ப நான் யார பேசினாலும் தெய்வ பயம் உனக்குள்ள இருந்தே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீண் சண்டை வராது,
பொல்லாமை வராது, பொறாமை வராது, எரிச்சல் வராது, அருந்தை வராது, ஆணவம் வராது. சில பிள்ளைகள் வீட்டுல மம்மிமார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுப்புல நல்ல நெருப்பை வச்சுட்டு ஸ்டவ் கொளுத்தி விட்டு நல்ல வேர்க்கு, ஏமா 3 விசில் வந்தா சொல்லுமா, ஆஃப் பண்ணிடுமான்னு இவங்க கட 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 கழுதையை பேசி இது 3 விசிலா கருதி தீஞ்சி சட்டி அம்போ. இதனால கவனம் இல்லாதனால நம்முடைய வாழ்க்கையிலே வண்டி ஓட்டும் போது கூட கவனம் இருக்கணும். ஆமே, மனம் போல பார்க்கணும். இது நம்ம ரோடு தான் சொல்லி போயிட்டே இருந்தா இதுல வர லாரிக்காரன் மறுபோடு சொல்ல வைக்க மாட்டான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே, காரணம் என்ன? உன் காலை கொள்ளாட்டவர் உன்னை காக்கிறவர் உறங்கா. இதோ ஈஸ்வரை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. ஆமே, நம்மை காக்கிறவை எப்பொழுதும் கவனமாய் காத்து நோக்கி பார்க்க. எச்சிப்பு சத்தம் வரும், 2 நிமிஷம் வந்துச்சு, 3 நிமிஷம் ரெடி ஓடி போனோம். அவன் ஆஃப் பண்ணணும். அதுக்கு தான் எச்சரிப்பு சத்தம் வரும் விசில். அவன் அவனு நினைச்சுறாங்க அதெல்லாம் தனக்காக அவன் பயன்படுத்தி கொள்ளும். அவன் நம்முடைய சத்தம், விசில் சத்தம், குக்கர் சத்தம். அந்த விசில் வரும்போது என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும். இயேசு நாளை வருவாரோ என்னை வருவாரோ யாருக்கும் தெரியாது. ஒரு இதய கதவு எப்போதும் திறந்து இருக்கணும். தேவனை குறித்தான அறிவு உனக்கு எப்போதும் இருக்கணும். ஏன்னா அவர் என்னை காண்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்பதான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க அல்ல சொல்லனா உங்களை பிணத்தில் சில சேர்த்துருவேன். அப்ப பிணம் எத்தனை நாள் இருக்கான்? 3 நாள் ஒப்படைப்பாங்க. அதுக்கு மேல இருந்தா என்ன சொல்லுவாங்க? எடுக்கிறே இருக்கலையா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ தாயா இருந்தாலும் சரி, நீ அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் எல்லாருக்கும் இதே கதிதான். ஆமே, நான் உயிருள்ள வரைக்கும் தேவனை உயிரோடு சாற்றணும், வீட்டில் வல்லமையோடு சாற்றணும். நம்முடைய வார்த்தையை கேட்டோம் பயப்படணும். என் வசனத்துக்கு நடுவே நோக்கி பார்த்தேன். தேவ வசனத்தை யார் கவனிக்கிறாங்களோ அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகும். ஒரு நாள் அவன் தலை நிமிர்ந்து நடக்க மாட்டான். தலை நிமிர்ந்து ஒரு தலைவரை பண்ணுகிற கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அவை நான் என்று பேசுற வார்த்தை என்னிலிருந்து வெளிப்படுவதால் நான் ஆவியிலே அனலாகி ஆவியிலே பேசி 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 பழகி ஆண்டவரோடு அதிகாலையிலே புது புது பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நான் ஆண்டவரை கேட்பதை பெற்றுக் கொண்டேன். ஆண்டவரை கேட்பேன். ஆண்டவரே இன்னைக்கு என்ன பாட்டு தர போறீங்க? இன்னைக்கு எந்த பாட்டு? வரலாமா? எல்லாரும் கவனமா இருக்கணும். எல்லாரும் பாடணும். வார்த்தை எளிமையான வார்த்தை, அது வல்லமையா இறங்கி உங்க உள்ளத்தை தட்டும். தட்டோடு பறிச்சிருக்கு. எனக்கு பாட தெரியாது, தாளம் தெரியாது, தாளம் தெரியாது. ஆனா ஆவியாண்ட கட்ட எல்லாம் தந்துட்டார். ஆவியார் தந்தனாலதான் நான் இவ்வளவு தூரம் எழுதிக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு தாளம் நிரம்பிடும். காரணம் என்ன? தியானிக்க 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 வேத வசனம் தண்ணியாய் ஊற்றி கொண்டிருப்பா, ஆவியில் அக்னியாய் எழுப்பி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊற்றிடுவே பரிசுத்த ஆவி, உன்னதம் மகிழ நீரே. ஊற்றிடுவே பரிசுத்த ஆவி, உன்னதம் மகிழ நீரே. அக்கினி தீபமகிழோ அனைவரையும் ஒளிர செய்யணும். அக்கினி தீபமகிழ
சுமந்துதானே பேசிடணும் ஒத்திடுமே பரிசுத்த ஆவியே. பட்டணம் சொன்னார் இது பாடி 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 10 வாட்டி பாடும்போது 12 பற்றியும் ஏனென்றால் நாம் தேவனோட உறவுகளை வளர வேண்டும். ஒன்றில் ஜபத்தை நடத்தி பேசணும், இல்லைன்னா வசனத்தை படித்து கொடுக்கணும், இல்லைன்னா ஆவிலை பாடி. நீ ஆவில பாட 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 உனக்கு புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய ஞானம், புதிய பரிசுத்தம், புது தைரியம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவரே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அவன் நான் எனக்கு மட்டும் அல்ல, நான் சந்திக்கிற ஆத்துமாக்கள் இலக்கை அடைய ஓடினோம். எப்படியாவது இன்றைக்கு ஒரு 4 ஆத்மாவுக்கு சொல்லியாக நான் இந்த நாட்களில் ஒரு வார்த்தை யாருக்காரும் சொல்லியாகணும் என்று நான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாமத்தை மேம்படுத்த எப்படி செய்யணும்? எளிமையான வழியில் எளிமையான வார்த்தையை சொல்லி ஜனங்களை பலப்படுத்த வேண்டும். எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? வசனத்தை கிருபையோடு சொல்லணும், அன்போடு சொல்லணும், பாசத்தோடு சொல்லணும், அன்போடு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை பொருந்திய வசனத்தா வாசனையோடு பேசணுமே. கிருபை பொருந்திய வசனத்தா வாசனையோடு பேசணுமே. நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம எப்பொழுதும் அவரை பாடணும், அவரை சொல்லணும், அவரை தியானிக்கணும், அவரை காக்கணும். இதுதான் நம்முடைய நினைப்பா இருக்கணும். யார் மற்றதில் வருவாங்க, பெருமக்கள் வருவாங்க, சுமக்கள் வருவாங்க, சுந்தர மக்கள் வருவாங்க, காசக்கள் வருவாங்க, எல்லாத்தையும் வருவாங்க. கதையெல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு பாருமா ஒரு பிரச்சனையெல்லாம் என் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம கேள்வி நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வார்த்தை கேட்க உன்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு, உன்னுடைய உடல் பிரச்சனைக்கு, உன்னுடைய எல்லா வீட்டு பிரச்சனை எதுவானாலும் கர்த்தர் மாற்றிடுவார். ஏன்னா உன்னை அவர் நேசிக்கிறார், உன்னை அவர் போஷிக்கிறார். எதற்கா தெரியுமா? நீ அவருடைய நித்திய ராஜ்யத்தில் வந்தவர்களே. இயேசு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்துல நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் செய்த வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம் பூமியிலே எந்த ஒரு மனுஷனும் சொன்னது கிடையாது, சொல்வது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நான் சென்று ஆளுக்கு 1000 கோடி கொடுத்துருவேன், 10,000 கொடுத்துருவேன், 100 ரூபாய் கொடுத்துருவேன் சொல்லிட்டு வாக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க.
ஆனால் நிறைய இருக்கார். ஆமென். எத்தனையோ ராஜ்யங்கள் எழுப்புறது, எத்தனையோ அரசாட்சிகள் நடந்தது. எந்த ஆட்சியில் நிறைய இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆட்சியை பார்த்தேன். அதுக்கப்புறம் அநேக ஆட்சிகள் வந்தது. எந்த ஆட்சியும் நிறைய இல்லை. சொன்னதெல்லாம் மாயை போச்சு, நிலை இல்லாத. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னது நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், அழிவில்லா வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, பரலோக மேன்மை. இருக்குதா? நம்ம வசனத்தை கேட்டாலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், உணவட வேண்டும், தெளிவட வேண்டும். தெய்வ சிந்தையோடு ஆவிய அந்த உணர்வு அந்த முள்ளு குத்தும் போது வலிக்கிற தெரியல. வார்த்தை வரும் பொழுது இருந்த தேவனை பிரசிக்க தட்ட வேண்டாமா? அதான் உணர்வுள்ள சபை. நான் உணர்வுள்ள சபை தரிசன தோட்டம் தான். இது என்ன தோட்டம் வச்சுருக்காங்க? ஆமே, வெண்டைக்காய் தோட்டம், கத்திரிக்காய் தோட்டம் வச்சிருக்காரு. தரிசன தோட்டம். தேவனிடத்திலிருந்து தரிசனை பெற்று தேவனுடைய ஊழியத்தை இம்மட்டமாக கர்த்தர் நடத்தி வருகிறார். அவருடைய கிருபை. ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நான் எப்போதும் இணைந்து இசைந்து செயல்படுவோம் என்றால், 5வது சொல்றது, இதோ இஸ்ரவேலை காக்க உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலதுபக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறவர். பாருங்க, கர்த்தவனை எந்த ஒரு பெற்ற தாயாவது, இந்திய பிரைமேஸ்வராவது, தமிழக முதலமைச்சராவது நான் உன்னோடு கூட இருக்காங்க சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? நம்மளை உண்டாக்குதல் சிருஷ்டிக்கத்த சொல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10 படிங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி மலகரத்தால் உன்னை காக்கும். பாருங்க, அவருடைய கலை எப்படிப்பட்டகரம், எப்படிப்பட்டகரம். வாயை திறந்து சொல்லுங்க. நீதிகரம், பசுத்தகரம். நீதிகரத்தை தாங்கிற உன்னை நீ எப்படி இருக்கணும்? ஆவிலே அழலாம். அந்த வார்த்தை கிடைச்ச உடனே அழலாகணும். வார்த்தை கிடைக்குதா? சொல்லாமல் சொல்ல அடிக்கும். அதான் உணர்வு. நீ ஜீவன் இருக்கிறது, இது ஜீவன சபையா இருக்கணும், செத்த சபையா இருக்கக்கூடாது. எப்பொழுது நமக்குள்ள ரத்த ஓட்டம் இல்லை என்ன ஸ்ட்ரக் ஹார்ட் அட்டாக். ஆமென். ரத்த ஓட்டம் அப்படியே எப்படின்னா 24 hours ஓடிட்டு இருக்குது. சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்குது. சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. கெட்ட ரத்தத்தை எல்லாம் சுத்திகரித்து பரிசுத்தத்தால் மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்முடைய வசனம் கிடைச்ச உடனே அடுத்த செகண்டே ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவிலே எழும்பி நிரம்பி துதிச்சு கொண்டே இருக்கணும். அந்நிய பாஷையோடு பேசிக்கொண்டே இருக்கணும். யார் கேட்கிறாங்களோ கேட்கலையோ அவர்களுக்கு பிரச்சனை, நீ பலசாலியா மாறணும். அதுதான் தேவ சுலோகம். அதற்கு தான் சபைக்குள்ள உன்னை வசனம் போதிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தவனை காப்பவர், கர்த்தவன் வலபத்தில் உனக்கு நல்லா இருக்கிறவர். அல்லேலூயா. ஆவே அருமையான தேவர்களே, நமக்கு ஒத்தாசை தேவன் கொண்டபடியா நாம் எப்போதும் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒத்தாசை வருவதாக என் கண்களை இருக்கிறேன். எங்கிருந்து ஒத்தாசை வரும்? தேவனுக்கு தான் வரும். ஆவே அது எப்படி வரும்? அது எந்த மனிதன் மூலம் வரலாம், எந்த நபர் மூலம் வரலாம்.
ஆண்டவர் யாரோடு பிரியமா இருக்கிறார்களோ அந்த பிரியப்படுற தேவன் உடனுடன் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பார். சிலவங்களுக்கு இலவசமா அற்புதம், இலவசமா அதிசயம், சிலவங்களுக்கு இலவசமாக பிரசவம். ஆமே, சிலவங்களுக்கு சிசேரியன் பண்ணாதான் பிரசவம். ஏன்? இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் இரவும் பகலும் தியானிச்சனா உனக்கு ஒரு ஆபரேஷன் வராது. தேவனுக்கு லட்சங்களை லாஸ் ஆக, லட்சங்களை பாதுகாக்க, உன் பணம் வீணாய் போக. அவன் செய்வதெல்லாம் நடாய், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அவன் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. சும்மா எழுதல, நீர் நானும் நடப்பதற்காக கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அவனோ அதை அந்நிய காரியமா என்று கோஷியை எடுத்து பண்ற சொல்றது. அப்போ நம்முடைய வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். எதற்காக? அனுதினமும் சுசித்தார், அனுதினமும் ருசித்தார். 3 பேரை பசி வந்திருக்கோம். ஆமே, ஒரு வேளை சமாளிச்சிருவோம், 2 வேளை 3ஆம் வேளை பயன் காயும். ஆமே, ஒரு நாள் இத்தனை வாட்டி வசனம் படிச்சீங்க, 3 வேலை படிக்கிறீங்களா? ஐயோ, நேரமே கிடையாது. ஏன்னா இப்போ காம்படிஷன் நிறைய வருது. ஆமே, யூடியூப் டிவில எல்லாம். ஆமே, அதை பார்த்து எனக்கு நேரமே பார்க்கல. ஆனால் வேதம் படிப்பதுக்கு என்ன இல்லை, 3 பேரை குணம். அல்லேலூயா. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. எழுதி வச்சிருக்காரா இல்லையா? சொல்லி தெரியுமா தெரியாதா? அவே சாப்பாடு மட்டும் கரெக்ட் டைமுக்கு போய் நிற்கிற. அம்மா பசிக்குது, மத்தியானம் வந்து ஐயா பசிக்குது, என்னம்மா சாப்பாடு, இது மட்டும் கரெக்டா வந்துடல. இன்னும் வேதம் படிச்சீங்களா? கேட்டியா? பிள்ளைக்கு கேட்டீங்களா? பிள்ளை வசனம் படிச்சீங்களா? கேட்டீங்களா? வசனத்தில் வளரணும், ஞானமான திகழணும், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஏன்னா உன்னை காக்கிறவன் உறங்குவதை தூங்குவதை சொல்ல தேவன் இன்றைக்கு கூட இருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தே அவரை அந்நியமாய் எண்ணினார்கள். நாம் அந்நியகாரம் என்ன, நமக்கு அவர் அந்நியனாய் எண்ணினார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு 10 அதிகாரமாக படிக்கணும். ஒன்று இல்லை என்றால் வேலை பிஷி வேலை இருந்தா ஒரு அதிகாரமாவது படிச்சாலும் நன்றி சொல்லணும். ஆமே, வேலை பிஷியா போனீங்கன்னா ஆண்டு பாப்பா எனக்கு தூரமா இருக்கக்கூடாது. ஆண்டோடு நெருங்கி அவர் மார்போடு அழைக்கிறது, அவர் மார்போடு அழைக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. நீதிபதி 3 படிக்க பார்க்க, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன்னுடைய இருதயம் என் கட்டளையை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இதயமா பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எப்போதும் ரெக்கார்டிங்கா இருக்கணும், எப்போதும் டச் பண்ணணும். எடுத்து சொல்லணும். ஒரு வார்த்தை வருகிற வார்த்தையை மங்கி தெரிஞ்சிடும், எழுத்த படி. ஹல்லேலூயா. நீ மனப்பாடம் பண்ணிட்டா உனக்குள்ள இயேசு ஒருவரோடு விலகவே மாட்டார். அவர் ஜீவன தெய்வம் உன்னோடு இருந்து உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார்.
நாம் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வசனத்தை அள்ளி தருவோம். ஆமே, அவர் கிள்ளி தருடையவன். ஆமே ஆமே. அல்லேலூயா. ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு இட்லி கொடுப்பாங்க, 10 வயசு குழந்தைக்கு ஒரு இட்லியா கொடுப்பாங்க. பத்தாது, பசிக்குதுமாமா மம்மி, பசி எடுக்குது. ஏன் உள்ள காந்தம் வயதுக்கு தக்கன என்ன செய்யும்? ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு இட்லி கொடுத்தா போதும். ஆமா, அவன் 2-5 வயசு ஆச்சுன்னா மம்மி என்ன மம்மி பசிக்குது மம்மி கொடுங்க. தாகம் 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 எடுத்துற தாகமாய். 1ஆம் கிளாஸ் படிக்கும் ஒரு வருஷம் ஓகே, 5ஆம் கிளாஸ் படிக்கிறது 5 வருஷமா படிக்கணும் வைக்கணும் பிள்ளைகளை. ஆமே, உன் ஆகாரத்தை தண்ணீரை போடு, அதே நாட்களுக்கு பின்பாக பலனை காண்பாய். அப்ப தண்ணீர் அவே தேவனுடைய வசனம் இந்த உலகத்தில் விதைக்கணும். அந்த விதைக்கிற அளவுக்கு தைரியத்தை ஊற்றுற பிள்ளைகள் சிறு வயசிலிருந்தே பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கணும். எதை வசதிக்கணும்? வசனத்தை சொல்லி 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 பேசணும். ஆண்டவர் சொல்றார், நீ கீழாகாமல் மேலாகாமல் வாழாகாமல் கரையாமல். அப்போ இப்பொழுதே இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தனா அவன் +2 படிக்கும் போது அவன் நல்ல வரைக்கும் பார்த்தியாமல் சேர்த்துருவான். நீ சொல்லி கொடுத்தனா அவன் 10ஆம் கிளாஸ் போல காலேஜ் போற வரவு அவன் உங்களை டாட்டா காட்டிட்டு அவன் டிமிக்கி கொடுத்துட்டு ஓடுவான். கண்டா நாய் போடுவான். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளையானதை வளர்த்தவனை விதத்து அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று வேதற்கு பொழிந்து. அவன் நீங்களும் நானும் ஆண்டை வேத வசனத்தையே ஊற்றி 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 பழக்கணும். பிறந்த நாளிலிருந்தே பேசணும். ஏன்னா ஏசு அவனுடைய ஒரு உயிர் நோக்கி இருக்குன்னா அந்த உயிருக்கு தினமும் உயிரோட்டணும். எப்படியே வசனத்தை கண்ட போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துற ஒன்றை கத்தன் நானே. ஆமே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை அவனுக்கு போதிக்கும் போது போதிக்க அவன் ஆவியம் நிரம்பி எதிர்காலத்தில் தேசத்தை அசைக்கிற மனுஷனாக எழுப்புவான். உலகத்தை கலக்கிற எங்கேயும் வந்து விட்டார். ஆமே. பாருங்கள், பகல்ல 6ஆம் வசனம் சொல்லுது, பகல்ல வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பாருங்க, நாம் வசனத்தை பிள்ளைகளுக்கு ஊற்ற அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் அன்பையும் பலத்தையும் கொண்டு வரும். அந்த பிள்ளைகள் எதற்கு என்ன செய்யாது? ஆவியில் நிரம்பி அநேக இடங்களை போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அநேக மக்களை சபைக்கு திருப்புவோம். காரணம் என்ன? முளை முளைக்கும் போதே அது சீவுள்ளதாய், அது சீவுள்ள வார்த்தையாய் பேசணும். அது வாயிலே எப்போது வசனத்தை பேசி பழகணும். நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்டா, என்ன பிள்ளைகள் அங்க பாக்குறீங்க, நான் தான் சொல்றேன். என்ன பாருங்க, நீங்க பழக வேண்டும், நீ நல்லா இருக்க வேண்டும், வருங்காலத்திலே உங்கள் ஐஸ்வர்யமா மாற வேண்டும் என்றால் இன்றைக்கே மற்றவர்களுக்கு கொடு. கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும். நீ கொடுத்தா தானே முன்கை நீளம் தானே பழக நீளம். அப்ப நீ கொடுத்தா தானே கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் சொன்னால் எதற்கு? ஆமே, நாம் தேர வேண்டும். கடந்த நாட்களில் திருப்பதியிலே ஒரு மலை பகுதி பக்கத்திலே சொல்றான். அந்த மலைக்கு ஏறணும்னா இப்படிலாம் வாட்டவர் பட்டு போட்டு பீச்சு போறாரு. அது பிரேக் இல்லைன்னா கீழே வந்துச்சுன்னா அம்பே என்ன செய்தா? அம்பேன்னா தெரியுமா? ஒண்ணும் இல்லாம சுக்குநூறாக கர்த்தர் நம்மளை இந்த இடத்திலே அந்த மலை தேசத்தில் மற்ற மக்களுக்கு அங்கேயும் இவ்வளவு மக்கள் இருக்காங்களே என்பது ஆச்சரியப்பட்டேன். சொன்னேன், மலையிலிருந்து பட்டணம் ஐந்திருக்க மக்கள் எங்கேயும் ஊழிக்கார சபை வச்சிருக்காங்க.
ஹல்லேலூயா. அன்னைக்கு தான் பார்த்தேன் திருப்பதி போல் மலை எப்படி இருக்குன்னு. ஹல்லேலூயா. மலை மேல் உள்ள பட்டணம், அங்க தண்ணி அவ்வளவு ஊற்றா இருக்கிறது. அந்த இடத்திலும் பெரிய குளங்கள் இருக்குது, அங்கே விவசாயம் இருக்கிறது. ஆனால் அந்த இடங்களுக்கு மாசத்துக்கு மணிக்கு இருக்கு 2 ஹவருக்கு ஒரு பஸ் போகும். இந்த மக்கள்லாம் இங்க இருக்காங்க, எப்படி வாழ்றாங்க? இங்க சமுதிரப்புற எப்படியோ அப்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களும் பிரயாசப்பட்டு அங்க வாழ்றாங்க. இங்கே இருந்து சமூகம் இருந்து ஒரு ஊழியக்காரர் இங்கே என்னை யா இந்த பிரசங்கம் கேட்க நாங்கள் பெருமாள் சொல்றதில்ல, இங்கே எப்படி சொல்லணும் அதே தான். மாசத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி. ஐயா, நான் எல்லா இடமும் உருவாக்க ஒழிப்புதான் செய்து கொண்டிருக்கேன். பலதரப்பட்ட இடங்கள்ல உத்தரவுகள் செய்ய வந்தவாசி இவங்களெல்லாம் உருவாக்கி கொண்டிருந்தேன். இந்த கடந்த நாட்கள் போகும்போது நாங்கள் எப்படி பிரசவம் பண்ணணும் அதே மாதிரி அந்த தம்பியை பிரசவிக்க ஆரம்பிச்சுட்டா. சபையில திருவிழாரையே நாங்கள் கிருபாசனை எப்படி செய்வோமோ கற்றுக் கொடுத்தோமோ அதையும் பாருங்க. காரணம், விதைக்கிற விதை ஜீவனா இருக்கிறது. அப்படியா அது உயிர் தர செய்யும். அவனுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளை கடந்து போனது. இங்கே பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தையாக, உங்களோடு பேசுகிற வார்த்தை இது ஜீவுள்ள வார்த்தை. ஒவ்வொரு நிமிடமும் உங்களை வழிநடத்திக் கொடுக்கும் ஒளியே, உங்களை பசுவாய் கொடுக்கும் ஒளியே, அந்த பரலோகத்தை பிடிக்கிற வரைக்கும் கூடவே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போட்டு அல்லே பார்த்தா நான் தான் தெரிச்சு போறேன். ஐயா, நீங்க ஒரு சூடாக்குற என்ன ஆகும்? அதுல இருந்து தீக்கடல் வெடிக்கும். உங்களுக்கு நெருப்பு இருந்துன்னா அந்த பவர் வெளியே தெரியும். எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்களா? அக்னி நெருப்பு நாங்கள் பொட்டி தெரியும். சொல்ல புரியுதா? அந்த கண்கள் என்ன செய்யும்? தெரிக்கும். அதே போலதான் வேத வசனம் உன் இதயத்துடைய ஆழமாய் பதிந்து விட்டால் அந்த வசனம் வெறுமை இருக்காது. அது அநேக மக்களை வாரி கொண்டு வரும். ஏன்? அந்நிய ஆக்கி ஒரு ஆவியை அழித்து அவனுக்குள்ள அசுத்தாவியை துரத்தி அந்த மனுஷனை புது மனுஷனாய் கத்தர் கொண்டு வரும். நீங்கள் நான் அதை செய்யணும். எல்லாருக்கும் இந்த ஊழியம் உண்டு. எல்லாரும் இணைந்து செய்வீங்கன்னா உங்க சபை இன்னும் பலமடங்காக இருக்கும். இந்த சபை பெறுவதற்கு தான் கர்த்தர் தீர்க்க தரிசன சபை தோற்றமாக்கிட்டார். அப்ப நீங்க பெருதான் தேவன் மேம்படுவார். நான் சொல்லிட்டு போறது என்னோட பெருமைக்கு அல்ல, என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி, அப்பொழுது உனக்கு கூடப்படும். பாருங்க, சொல்றாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அப்ப நீ தேவனோடு இருந்தா உன் தலைமையிலாம் ஒரு லோகம் கூட அனுப்பிக்க. அப்ப நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை நடப்பதற்கு தான் சபை. இந்த சத்தியத்தை அறிந்து நாங்கள் ஜனங்களுக்கு சொல்லி அக்கிரமத்திலும் பாவத்திலும் மனித ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? உயிர்ப்பிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உயிர்ப்பிக்க வேண்டும். அப்போ உங்க சொந்த கதை பேசக்கூடாது. வசனத்தை பேசி 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 அவங்களை ஆதரப்படுத்தி ஏற்றி அவங்களை சபைக்கு நேராக திருப்ப வேண்டும். அக்கிரம
2:1 படிங்க. எபேசியர் 2:1. அக்கிரமங்களாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, அக்கிரமனாலும் பாவனாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ ஆண்டவர் வசனத்தை கொண்டுதான் விடுவிப்பார், வசனத்தை கொண்டுதான் தேற்றுவார், வசனம் மூலம்தான் உங்களோடு இடைப்படுவார். ஆமென். அவை உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்வதற்கு நீங்கள் எப்போதும் வேத வசனத்தை இதயப்பதை எழுதிக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் நிரம்பி கிடக்கிறது. இந்த இடத்துல கேட்கிற சத்தியத்துக்கு நீங்க எந்த இடத்திலும் தில்லா நிற்கணும். நீங்க எங்க இருந்தாலும் நீங்க தேவ பிள்ளை என்பதை ஜனங்கள் அறியணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்திலும் பயப்படாமல் நிற்கணும். பயப்படாது, திகையாது, கலங்காது நம் தேவன். அவர்கள் நீதி நடத்தால் தாங்கள் நடத்த தேவன். அப்பேற்பட்ட தேவனை நீங்க சொல்வதற்கு என்ன செய்யக்கூடாது? வேட்கப்படக்கூடாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கு விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். 8 சொல்லுது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் விதவை கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனம் உங்களுக்கு இதயத்தில் எழுதுவதற்கு காரணம் என்ன? நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை. அப்பா என்ன செய்யணும்? எப்போது துதி 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 துதி, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஒரு இதயம் குதிச்சுட்டே இருக்கணும். யார் பார்க்கறாங்க இல்லையோ, நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்து, மனுஷனை பிரியப்படுத்தாத. ஆண்டவரை பிரியப்படுத்துற ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். அவன் உயர்ந்து கொண்டே இருப்பான், அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான், அவன் தேசத்தின் ஜனங்களுக்கு முன்மாதிரியா இருப்பான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கூட வாங்க, கூடுகிறாரோ? ஆமென். கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். பரிசுத்த சந்ததியை
ஒரு புதிய ஆவியால் நிரப்பப்படுகிறார். தனது புதிய தரிசனத்தை பெற்று பரலோகத்தின் மேன்மைக்கென்று உங்கள் சபையை எழுப்புகிறார். தரிசனம் தோட்டமாக இந்த சபையில் திரள்சனங்கள் இந்த ஆண்டிலே வந்து சேர உதவி செய்கிறார். சுற்றி இருக்க ஜனங்கள் இந்த தரிசனத்தோடு நோக்கி வளர்ந்து வரலாம். எல்லை பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டீண்டு the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் மரித்திருந்த ஜனங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி சரணம் பண்ணும்படியாக உங்களுடைய திருக்கரத்தை அறிவை தாழ்த்தி வறுமையை ஒப்புக்கொண்டு மறைத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் மேன்மைப்படுவதாக சபைகளே இந்த ஆண்டிலே திரள் ஜனங்கள் சபைக்குள்ளே கொண்டு வர தேவன் உதவி செய்யும்படியா உண்மையே நோக்கி பார்க்கிறான். அவரை நோக்கி பார்த்த பிரவாசமடைந்தான் சொன்ன தேவன், வார்த்தை மாறாத தேவன், சீவுள்ள தேவன், பரிசுத்த தேவன். இந்த நாக்கு தத்துவத்தை சீவுள்ளது என்பது நிரூபித்து உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா உங்களுடைய திருவிழத்தில் தாழ்த்தி வறுமை ஒப்புக் கொடுப்பேன். எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு ஒருவருக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் சீவுள்ள பிதாவே. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு நாளை நம்ம கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு விஷயம் இந்த வார்த்தை கர்த்தர்